எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பாக்கு ஜெபிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆனால் ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஒரு துதி ஸ்தோத்திரம், ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஒரு நன்றி நம்ம சொன்னதே கிடையாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனைக்கு துதி இருக்கிறது, ஆலோசனைக்கு நன்றி இருக்கிறது. இங்கே துதிங்கிறது நன்றிங்கிறது சாதாரணம் இல்லை. எல்லா காரியத்துக்குமே துதியை ஏறெடுக்கணும், எல்லா காரியத்தையும் நன்றி ஏறெடுக்கணும். அப்போ ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். அப்போ நான் ஆலோசனைக்கு ஒரு துதி இருக்கிறது, ஆலோசனைக்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது, ஆலோசனைக்கு ஒரு நன்றி இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு காரியம், நல்ல காரியம் நடந்துருச்சா, அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சா, அவருக்கு ஒரு மகிமை செலுத்தணும். ஆண்டவரே, இந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ராக்காலங்களில் உள்ளிந்தினங்களை என்ன செய்யும்? என்னை உணர்த்தும். நீ ஏசப்பாட்ட, ஆண்டவரே இந்த ஆலோசனைக்கு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த துதி ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை, நான் அரை மணி நேரம் உங்களை நான் துதிக்க போகிறேன், அரை மணி நேரம் உங்களை ஆராதிக்க போகிறேன், அரை மணி நேரம் உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன். இந்த நன்றியும் இந்த ஆராதனை இந்த துதி எதுக்கு ஆண்டவரே நீங்கள் கேட்கலாம். ஒன்றுமில்லை தகப்பனே, எனக்கு நாளைக்கு ஒரு காரியத்துக்கு போக போகிறேன், அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வேணும். எனக்கு இது எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமாங்கிறது எனக்கு ஒரு ஸ்டடி மைண்டில் குழப்பமாக இருக்கிறது. சிந்தை ஒரு நிலை இல்லை, ஆனால் அது ஸ்டடி மைண்டாக கொடுக்கும்படி, நல்ல சிந்தையை கொடுக்கும், நல்ல எண்ணத்தை கொடுக்கும்படி எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை தாங்க ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன், நன்றி ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஆண்டவருக்கு துதி சோத்திரத்தை ஏறெடுத்து பாருங்களேன். ஏறெடுத்துட்டு துதிச்சு சோத்தரிச்சுட்டு நீங்கள் படுத்துருங்களேன். படுத்த உடனே நான் ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? அதாவது எப்படி போட்டிருக்கு? ராக்காலங்களில் என் உள்ளிதிரியங்கள் என்னை என்ன தெரியுமா உணர்த்தும். ராக்காலங்களில்னா நடுச்சாமத்தில் தூங்கும் போது உங்கள் உள்ளான உள்ளிதிரியங்களே உங்களை என்ன செய்வார்? உணர்த்துவார். நீ போ, நீ போ, நீ போய் பேசு, நீ பாரு, இந்த இடத்துல உட்காரு, இந்த இடத்துல நட, இது நடக்காது, இந்த வேலையை செய்யி, இந்த வியாபாரத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு உணர்வு வரும். பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கே தெரியாது. அதான் உள்ளான உணர்வு. எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்காது உங்கள் மனசு. உங்கள் மனசில் ஏதோ ஒரு யாரோ சொல்லி போ போ அவன் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஃபீலிங் உண்டாகும். யார் என்னை சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, நானே வந்துட்டேன் அப்படின்வாங்க. அதுதான் கர்த்தர் செய்கிறது. அப்போ இங்கே இருங்களேன், இன்றைக்கி குழப்பத்துக்கு கடைசி இடம் கூட. இந்த ஆண்டவரே இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், இந்த வியாபாரம் பண்ணுவது உமக்கு சித்தமா, உமக்கு சித்தம் இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு மண்டையில் ஒரு ஸ்டடி மைண்டு வரும், எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே சொல்லிட்டு முன்னக்கூட என்ன செய்யணும்? அந்த ஆலோசனைக்காக தனியாக ஒரு சோத்திரத்தை ஏறெடுத்துருங்க.